கடந்த வார இறுதி 5 ஜனாதிபதி வேட்பாளர்களில் 4 பேர் கடும் வேலைப்பளுவுடன் சுழன்ற ஒரு காலப்பகுதியாக அமைந்தது. ஜனாதிபதியை தவிர யார் அந்த 4 வேட்பாளர்களும் 2029ஆம் ஆண்டில் இப்போதைக்கு ஜனாதிபதி வேட்பாளர்கள் வரிசையில் சஜித் பிரேமதாச, திலித் ஜெயவீர, நாமல் ராஜபக்ச, சம்பிக்க ரணவக்க ஆகியோர் தான் முன்வரிசையில் இருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இங்கோ போய் உட்கார்ந்து கொண்டு தாருங்கள், இப்போதே தாருங்கள், நாங்கள் செய்கிறோம் என்கிறார். நியாயமாக பார்த்தால் சஜித் கடந்த வருடம் டிசம்பரில் ஜனாதிபதியாகி இருக்க வேண்டும். கபீர் ஹஷீம் சொன்ன ஆரூடம் பிழைத்து விட்டது. 2 ஜனாதிபதி தேர்தல்கள், 2 பார்லமெண்ட் தேர்தல்கள் என்று தோல்விக்கு மேல் தோல்வி வந்து தன்னை தழுவிய பின்னரும் சளைக்காமல் ஆட்சியை தந்துவிட்டு போகுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் சஜித் பிரேமதாசன். டாலர் ரேட் கூடிக்கொண்டே சென்ற போது அது போய் 400-450 என்று எகிரி பிரையன் லாராவினுடைய சாதனை எல்லாவற்றையும் தாண்டி செல்லும் என்று எதிர்வு கூறி கொண்டிருந்தவர்களில் சஜித்தின் கட்சியினர் பிரதான பங்கு வகித்தார்கள். ஆனால் 350 தாண்டி சென்ற டாலர் திடீரென்று யூ டர்ன் அடித்து 330 ரூபாவையும் விட குறைந்தது மட்டுமல்லாமல் ஆசியாவின் பலமான நாணயமாக மாறியதை ப்ளூம்பர்கும் உறுதிப்படுத்தியது. தினமும் டாலர் இந்த விலைக்கு விற்கிறது என்று தினந்தோறும் பதிவிட்டவர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள். இப்போது சஜித் என்ன சொல்லுவார்? இனி வரக்கூடிய காலங்கள் சவாலாக இருக்கும் என்று ஒரு தத்துவ ஞானி போல சொல்லிக் கொண்டிருப்பார். உண்மைதான். சாதாரண மனிதனுக்கே வாழ்க்கை என்பது போராட்டமாக இருக்கும்போது ஒரு அரசாங்கத்துக்கு, அதுவும் IMFினுடைய நிபந்தனைக்குட்பட்ட அரசாங்கத்துக்கு என்னதான் செய்ய முடியும்? இப்போது ஏற்பட்டிருப்பது ஒன்றும் 2022ஆம் ஆண்டு ஏற்பட்டது போல ஒரு பொருளாதார நெருக்கடி அல்ல. இது உலகளாவிய பிரச்சனை. இலங்கை அதன் சக்தியை மீறி முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு ஏற்பட்டது என்ன? கேட்டால் கொரோனா வந்தது என்பார்கள் ராஜபக்ச தரப்பினர். ஆனால் கொரோனா முழு உலகத்துக்குமே வந்தது. இலங்கை மட்டும்தான் திவாலானது. அப்போது சஜித் பிரேமதாசவை ஆட்சி அமைக்க கோட்டாபய கூப்பிட்ட போது சஜித் பொறுப்பெடுக்க துணிவில்லாமல் பல ஆயிரம் காரணங்களை சொல்லி தப்பித்துக் கொண்டார். தேர்தலில் வென்று ஜனாதிபதியாகிக் கொள்கிறேன் என்றார். ஆனால் தோற்ற நாள் முதல் ஏதாவது ஒன்றை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார். மற்றொரு ஜனாதிபதி வேட்பாளரான திலித் ஜெயவீர ஆஸ்திரேலியாவில் இலங்கையர்களுடன் ஒரு கூட்டம் வைத்திருந்தார். அப்போது அவர் நாட்டை யாருக்கும் கொடுத்து விட வேண்டாம் என்றும் தனக்கு தருமாறும் கேட்டுக்கொண்டார். எனக்கு வாய்ப்பு தந்தால் இன்றே இந்த நாட்டின் ஆட்சியை பொறுப்பேற்க தயாராக இருக்கிறேன், பொருளாதார நெருக்கடிக்கும் தீர்வு வைத்திருக்கிறோம் என்றார் திலீப். அப்போது யாரோ ஒருவர் மைக்கை எடுத்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் என்று விளக்கமாக கேட்க, திட்டம் இருக்கிறது என்று ஏதோ பரங்கிமலை ரகசியம் மாதிரி சொல்லி முடித்தார் திலீப். திலீப்பின் கட்சியைச் சேர்ந்த பிரபல டாக்டர் சிகாமணியான சன்ன ஜெயசுமன, இவரை உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும். டாக்டர் ஷாஃபி சிங்கள பெண்களின் பலோப்பியன் குழாய்களை நசுக்கியதாக கதை அளந்த மனிதர். அவர் என்ன சொல்கிறார்? அவரும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது. பொருளாதார புத்தகங்களை எல்லாம் தலைகீழாக படித்து வைத்திருக்கிறார் போல இருக்கிறது. ஆட்சியை மட்டும் எம்மிடம் தாருங்கள், டாலர் ரேட்டை 250க்கு இறக்குவோம் என்கிறார். இது எப்படி சாத்தியம் என்று தெரியவில்லை. ரணிலிடம் ஆட்சியை கொடுத்தால் டாலர் குட்டி போடும் என்று சொல்லும் கதைக்கும் இதற்கும் வித்தியாசம் இல்லை. அதெப்படி டாலர் ரேட்டை கோல்ஃபேஸில் பட்டம் இறக்குவது போல இறக்கப் போகிறார் என்றுதான் தெரியவில்லை. டாலரின் பெறுமதியை 250க்கு கொண்டு வருவோம் என்றால் எமது நாட்டுக்கு டாலர் வருமானம் தாராளமாக வந்து கொட்ட வேண்டும். சுற்றுலா, வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பும் வருமானம், எமது ஏற்றுமதிகள் மூலம் கிடைக்கும் வருமானம் எல்லாவற்றையும் தாண்டி நேரடி முதலீடுகள் வந்து தாராளமாக குவிய வேண்டும். வியட்நாம் போல, தென்கொரியா போல நாமும் மாற வேண்டும். தொழில் வாய்ப்புகள் பெருக வேண்டும். இதெல்லாம் நடந்தால்தான் எமது பொருளாதாரம் வலிமை பெறும், ரூபாவினுடைய பெறுமதி அதிகரிக்கும். அப்படி எதுவும் இல்லாமல் வாகனம் உட்பட அத்தனை இறக்குமதிகளையும் நிறுத்தி கொண்டு வருடக்கணக்கில் உலகத்தை விட்டும் எம் நாட்டை பூட்டி வைத்திருந்தால் டாலர் 200 ரூபாயை விட குறைந்துவிடும். சில வேளை 50 ரூபாவாக குறைந்தாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. ஆனால் ஒன்று, 2ஆம் ராஜசிங்க மன்னன் காலம் போல ஆகிவிட்டால் டாலர் 5 ரூபாவுக்கும் சென்று விடலாம். ஏனென்று சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த ஒரு மின்சார சாதனங்களும் தேவையில்லை, எரிபொருள் தேவையில்லை, எரிவாயு தேவையில்லை, கோதுமையோ பழங்களோ வேறு திரவியங்களோ காகிதாதிகளோ எதுவும் தேவையில்லை. இனி எதற்கு டாலர்? அதை போலத்தான் இருக்கிறது சன்ன ஜெயசுமன சொல்லக்கூடிய கதையும். எந்த திட்டமும் இல்லாமல் 250க்கு மாற்றி காட்டுகிறோம் என்கிறார். இத்தனைக்கும் இவர் கோட்டாபய காலத்தில் ஆட்சியில் பங்கெடுத்த ஒருவர். கொடுத்து பார்த்தால் விளங்கும் 250 ஆகுமா அல்லது 1250 ஆகுமா என்று.
அடுத்ததாக வார இறுதியின் பிஸியாக இருந்தவர்தான் யூடியூப் பாட்காஸ்ட் புகழ் சம்பிக்க ரணவக்க ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் என்று சொல்லிக்கொண்டு சந்திப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார். ரணிலோடு முன்பு இருந்தவர்களை எல்லாம் சம்பிக்க கவர்ந்து இழுத்து விட்டாரா அல்லது ரணிலின் ஆசை சம்பிக்கவுக்கு இருக்கிறதா என்று எதுவும் புரியவில்லை. ரணில் ஆட்சி செய்த போது ஒத்துழைத்த பலர் சம்பிக்கவோடு இப்போது இருக்கிறார்கள். அதே ஆட்கள் ரணிலின் புகழ் மாலையையும் பாடுகிறார்கள். சம்பிக்கவின் கூட்டங்களில் கலந்து கொள்ளும் இவர்களில் பாதி பேர் நாமலின் கூட்டத்திலும் போய் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த அரசியல் சித்தாந்தத்தை என்னவென்று புரிந்து கொள்வது? சம்பிக்கவின் கூட்டம் ஒன்றில் முன்வரிசையில் இருப்பவர்களின் போட்டோ ஒன்றை தன் ஃபேஸ்புக் பக்கத்தில் பிரசுரித்திருந்த பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் அரசின் சில நடவடிக்கைகளை பார்த்து சலிப்பு ஏற்படும் போது இந்த போட்டோவை பார்த்தால் அந்த சலிப்பு எங்கேயோ பறந்து போய்விடுகிறது என்று பதிவிட்டிருந்தார். ஆக தூய்மையான அரசியல் கலாச்சாரம் பற்றி வகுப்பெடுக்கும் சம்பிக்க ரணவக்கவுடன் இருப்பவர்களின் நிலைமை பரிதாப கோலத்தில் இருப்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. அடுத்ததாக நாமல் ராஜபக்ச, அவரும் ஏகத்துக்கும் பிஸியாகத்தான் இருந்தார். பாணந்துறையில் கூட்டம் எல்லாம் வைத்து அசத்தினார். நாமலும் இதோ இப்போதே ஆட்சியை தந்தால் செய்வதற்கு தயாராக இருக்கிறாராம். ஒரு கேக்கை வெட்டி கொடுப்பது போல நாமலிடம் கொடுப்பது மட்டும்தான் அனுரவுக்கு பாக்கி. இது என்ன கூத்து என்று பாருங்கள். நாமல் ராஜபக்ச ஆட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். திலீப் ஜெயவீர தனக்கு தருமாறு கேட்கிறார். இத்தனைக்கும் இவர்கள் இருவருமே தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் வந்தவர்கள். ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவும் தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்றம் வந்து ஜனாதிபதியான மாதிரி தம்மாலும் முடியும் என்று அப்பாவித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கிறார்களா? நாமல் பாணந்துறை பஸ் தரிப்பிடத்துக்கு அருகே ஒரு கூட்டத்தை நடத்தினார். அதில் வழக்கம் போல பொதுஜன பெரமுனவுக்கே உரித்தான சுவாரஸ்யமான ஆசாமிகள் பங்கேற்றிருந்தார்கள். நடிகை அனுஷா தமயந்தி, இந்த நாட்டை ஆள்வதற்கு ராஜபக்ச குடும்பத்துக்கு இரத்த உரிமை இருக்கிறது என்று ஒரு அபூர்வமான கருத்தை சொல்லியிருந்தார். நாமல் ஜனாதிபதி என்று சொல்லும் போதே புல்லரிப்பதாக சொன்னார். மகாவம்சத்தின் அடுத்த பாகத்தை நாமல் எழுத வேண்டும் என்றும் சொல்லிக் கொண்டு போனார். அனுஷா தமயந்தியின் உரை மட்டுமல்ல, அனைவரது உரையும் இப்படித்தான் இருந்தது. நாம் கால இயந்திரம் ஒன்றில் ஏறி 10ஆம் நூற்றாண்டுக்கு போய் கற்காலத்தில் சஞ்சரிக்கிறோமா என்று கூட கேட்கும் அளவுக்கு ஒவ்வொரு சொற்பொழிவும் அமைந்திருந்தது. சிங்கள ராவயவின் தலைவரும் நீண்ட கால ராஜபக்ச குடும்ப விசுவாசியுமான இத்தே கந்த சத்தாதேச தேரர் தன்னுடைய உரையில் இந்த நாட்டுக்கு மன்னர்கள் வேண்டும் என்றார். மஹிந்த ராஜபக்சவின் நிழல் போல இருக்கும் நாமல்தான் நமது அடுத்த மன்னன் என்றார். இந்த நாட்டை ஒரு அரசனால் தான் ஆள முடியும் என்று செம்மையாக பேசிவிட்டு உட்கார்ந்தார் சத்தாதிச தேரர். பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் தன்னுடைய உரையில் நாடு மடமையால் பீடிக்கப்பட்டுள்ளது, வெளிச்சம் வருவதில்லை, புத்துணர்வு இல்லை என்று பேசிக்கொண்டு போனார். அதாவது ராஜபக்சேக்கள் ஆட்சியில் இல்லாததால் நாடே இருளில் மூழ்கி இருப்பதாக புலம்பினார் அவர். இப்படித்தான் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் தோற்று போது இனி முறையாக சூரியன் உதிக்குமா என்றெல்லாம் கவிதை எழுதினார்கள். ஆட்சியையும் அதிகாரத்தையும் பார்த்தவர்கள் அவர்கள். தோற்கடிக்கப்பட மாட்டோம் என்றெல்லாம் இருமாப்பாக இருந்தவர்கள். கடைசியில் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அதிகாரத்தை எப்படி பெறுவது என்று எந்தவித வழிமுறையும் தெரியாத நிலையில், அரசியல் எதிர்காலம் சூன்யமான நிலையில், வாய்க்கு வந்ததையெல்லாம் பேச வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். நாமல் ராஜபக்ச தனது உரையில் பிள்ளையானை பார்க்க போயிருந்தேன், சந்தித்தேன், அவர் எமது கூட்டணியில் இருந்தவர் என்று பெரும் பதட்டத்துடன் சொன்னார். தான் யாருக்கும் பயப்பட போவதில்லை என்றும் சொன்னார் நாமல் ராஜபக்ச. தமக்கு எதிராக அரசியல் பழிவாங்கல் நடப்பதாக கவலைப்பட்டார். நாமல் சொல்வதை பார்க்கும்போது ராஜபக்ச குடும்பத்தின் மீது வழக்கு போடுவது எல்லாமே பழிவாங்கல் தான் என்பது போல இருந்தது. முடிந்தால் வழக்கு போட்டு நிரூபிக்குமாறு கூறுவார் நாமல். ஆனால் முறைப்பாட்டுக்கு விசாரணைக்கு அழைத்தால் அரசியல் பழிவாங்கல் என்பார். அப்படி என்றால் ஒரு வழிதான் இருக்கிறது. நாமலின் குடும்பம் என்பது வழக்குகள் பாவங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்று பிரகடனம் செய்து வழக்குகளிலிருந்து விடுவித்து விட வேண்டும். அப்படி அல்லாத பட்சத்தில் பழிவாங்கல் கதையைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்படி 4 ஜனாதிபதி வேட்பாளர்களும் ஆளுக்கு ஒரு சந்திப்புகளில் தமது வார இறுதியை கழித்திருந்தார்கள். இப்போதைக்கு சம்பிக்க, திலீப், சஜித், நாமல் என்று இந்த 4 பேரும் தான் 2029ஆம் ஆண்டின் ஜனாதிபதி வேட்பாளர்கள். ஹர்ஷடி சில்வாவுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அப்படி அவர் சஜித்தின் கட்சியை உடைத்து கொண்டு வந்தால் அவர்தான் எதிர்க்கட்சிகள் சார்பில் முன்னிறுத்தப்படும் சிறந்த வேட்பாளராக இருக்கக்கூடும். ரணில் விக்ரமசிங்க இதையெல்லாம் பார்த்தவனம் இருப்பதாக தெரிகிறது. ரணில் அனுர சந்திப்பு நடந்ததாக ஒரு கிளர்ச்சியை கிளப்பியவர்கள் இதற்கு அரசு ஏன் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்று திருப்பி கேட்கிறார்கள். இப்படித்தான் டாலர் கூடிக்கொண்டு போகிறது. நீர்கொழும்பு கருப்பு சந்தையில் அப்படி ஏறி இருக்கிறது, இப்படி ஏறி இருக்கிறது என்று பதிவு போட்டவர்கள்
தலைவர்களும் அதற்கு துணை புரிந்த ஒரு சில ஊடகங்களும் இப்போது எப்படி இத்தனை சீக்கிரத்தில் ரூபாய் வலுவடைந்தது என்று கேட்கிறார்கள். மத்திய வங்கி தாராளமாக பணம் அச்சடித்து டாலரை வாங்கியதாக புதிதாக கதை சொல்லுகிறார்கள். IMFின் பிரதான நிபந்தனையே தேவைக்கு அதிகமாக ஒரு நோட்டை கூட பிரிண்ட் செய்ய முடியாது என்று இருக்கும்போது இவர்கள் பொருளாதாரம் பற்றி வகுப்பெடுக்கிறார்கள். என்ன ஒரு சோகம் என்றால், மழைக்கு இருட்டுவது போல இருந்து திடீரென்று வெயில் வந்து விடுவது போலத்தான் இவர்களுடைய நிலை. இவர்கள் விரும்பும் செய்திக்கான ஆயுள் மிக வேகமாக தீர்ந்து விடுகிறது. என்ன செய்வது? இதற்கு ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியான எதிர்க்கட்சிகள் இருப்பதும் இந்த அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான். அனுர அரசு உலகளாவிய நெருக்கடியையும் நிச்சயமற்ற தன்மையையும் நன்கு உணர்ந்து கொண்டு நேரடி முதலீடுகளை கவர்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெறுமனே வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பும் பணத்தையும் சுற்றுலாத்துறை வருமானத்தையும் ஏற்றுமதி வர்த்தகத்தையும் நம்பிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு புதிதாக எப்படி நாட்டுக்குள் டாலரை கொண்டு வருவது என்று அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பொருளாதார சுவீட்சம் ஏற்பட்டுவிட்டால் உலகளாவிய ரீதியில் ஏற்படும் சின்ன ஒரு அசைவும் எம்மை பாதிக்காது. அதற்கு தேவை தாராளமான வெளிநாட்டு நாணய கையிருப்பு. வெளிநாட்டு நாணய கையிருப்பை தொடர்ச்சியாக அதிகரிக்க நேரடி முதலீடுகள் அதிகம் தேவை. ஆவணங்களுக்கு மேல் ஆவணங்களை கேட்டு 7-8 திணைக்களங்களுக்கு முதலீட்டாளர்களை ஏற இறங்க வைக்கும் அறத பழைய கொள்கையை தாம் இல்லாமல் செய்வதாக ஜனாதிபதி அனுர சொல்லியிருந்ததையும் நினைவுபடுத்திக் கொண்டு நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.